ஆறாவது ஸ்லோகம். சென்னியது உன் பொன் திருவடித்தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். சிந்தூர வண்ணப் பெண்ணே, முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உன் தன் பரமாகம பத்ததியே. இதுல லட்சியார்த்தம் பார்த்தோம்னா, ரொம்ப சீக்கிரட்டா சுவாமி சபரியா தேவி சபரியா பரியாயா அப்படிங்கிறது ஸ்ரீவித்யா ஆர் தேவி உபாசனைகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம். The special form consists of 3 major divisions which has to be integrated. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யந்திரம், மந்திரம், தந்திரம் அப்படிங்கிறது 3 distinctive aspects. ஸோ அதில் யந்திரங்கிறது அதில் ரொம்ப அது பர்டிகுலர் வே ஆஃப், எஸ்பெஷலி தேவி யந்திரங்கள்லாம் ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஜியோமெட்ரி. தே ஆர் நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு மண்டலம்ன்றது ஒரு உலகத்தோட நியத்தி. அது அந்த நியத்தியை அப்படியே கொண்டு வர்றது தான் தேவியோட யந்திரங்கள். ஓகே, ஸோ ஏன்னா தேவி தான் சக்தி தான் எல்லாமே இருக்கிறதுனால அந்த லோகத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியது அந்த மண்டலங்கள். அந்த மண்டலங்கள்ல தான் யந்திரங்களா இருக்கிறது. அதுக்குள்ளேயே ராஜயந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பீச். இந்த இடத்துல யந்திரம் சரி, அதுக்கு அடுத்தது மந்திரம், அதுக்கு அடுத்தது தந்திரம் அப்படிங்கிறது 3 டிவிஷன்ஸ் ஆஃப் தேவி உபாசனா ஓட மார்க்கங்களுக்கு இந்த 3 இன்டகிரேட் பண்ணாதான் ஒரு சபரியா அப்படிங்கிற தேவியோட பద్ధதி உபாசனை கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? ஸோ இதுல சென்னியது உன் பொன் திருவடி தாமரை அப்படிங்கிறது யந்திரா பார்ட். சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் அப்படிங்கிறது மந்த்ரா பார்ட். சிந்துர வண்ண பெண்ணே, முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்று முன் தன் பரமாகம பத்ததியே அப்படிங்கிறது தந்திரா பார்ட். சரி, இது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை. நம்ம முன்னாடியே நான் உங்களுக்கு நிறைய ஸ்லோகத்துல ஹிண்ட் பண்ணியிருக்கேன். தட் பட்டரும் திரும்ப 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 நிறைய ஸ்லோகங்கள்ல தேவியோட பாதங்கள் தன் தலையில் இருக்கக்கூடியதாக சொல்றார் இல்லையா? இட் இஸ் அப்படி இருக்கிறப்போ நம்ம தேவியோட பாதம் என்ன பிசிக்கலி ஜில்லுன்னு அப்படி தலையில வைக்கிறாளா அப்படின்னு கேட்கல. இட்ஸ் அ மென்டல் ஸ்டேட், ஹையர் ஸ்டேட் ஆஃப் வர்ஷிப். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டதுனாக்க, குரு பாதுகா அப்படிங்கிறதுலாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த குரு பாதுகாவை தான் இங்கே சென்னியதும் திருவடி தாமரை அப்படின்ற குரு பாதுகாலேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு அந்த யந்திரத்துக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கிறது. அந்த யந்திரத்தை வர்ஷிப் பண்ணணும்னா அதுக்கு குரு பாதுகா நிச்சயமா நமக்கு உபதேசம் ஆயிருக்கணும். ஒரு ஸ்ரீவித்யா இல்லை காளி வித்யா அப்படின்னு ஹையஸ்ட் வித்யாக்கள்லாம் எடுத்துட்டோம்னா குருபாதக மந்திரங்கள், அந்த குருபாதக மந்திரங்கள்லையும் 2 சொல்றது இல்லையா? ஒன்று சுக்லம் ரக்தம், ரக்த பாதுகா சுக்ல பாதுகா அப்படிங்கிறது. சுக்லம்ங்கிறது சிவபாதுகாயும், ரக்த பாதுகா அப்படிங்கிறது தேவி பாதுகையும். அது 2ம் இருக்கிறது கம்ப்ளீஷன் தான். அது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமா சஹஸ்ரத்துல இருக்கக்கூடிய அந்த இது. அதனாலதான் சென்னியது அப்படிங்கிறது. சஹஸ்ரத்துல இருக்கக்கூடியது உன் பொன். உன் பொன் அப்படின்னாக்கா அது பொண்ணுன்னு இந்த சஹஸ்ரத்துல அந்த குள்ளினி மூலகாரத்துலேருந்து சஹஸ்ரத்துல இருக்கிறப்ப ஜோதி வடிவமா இருக்கும். அதான் பொன் அப்படிங்கிறது தகதகக்கிற ஒரு ஜோதி இது இல்லையா, ஒரு ஷைன். அதை ஜோதிக்கு ஈக்குவலா, அதாவது பொன் மாதிரி ஷைன் பண்ணி அந்த ஸ்டேட் இருக்கும். சஹஸ்ராரம்ல குள்ளநீர் ரீச் ஆகும். சென்னியது உன் பொன் தாமரை அப்படிங்கிறது அதையே முன்னாடி பார்த்தோம். 6 தாமரைகள், 7வது தாமரை தான் சஹஸ்ராரம். அதாவது மற்ற தாமரைகளுக்கு இவ்வளோ இருக்கு. தட் இஸ் 8, 4, 8, 12, 16, 2 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ சஹஸ்ரத்துக்கு வரப்போ 1000 அப்படின்னு இருக்கு. சஹஸ்ர ஆரம் அப்படின்னு 1000
இதழக்கூடிய தாமரை அப்படின்றது. ஓகே, அதை வந்து இந்த இடத்துல மீன் பண்றது அது என்ன அப்படின்னா, அது வந்து தேவி வந்து நம்ம சரீரமே தேவியாக இருக்கிறது, தட் இஸ் யந்திரமா இருக்கிறது அப்படி. அமி யந்திரி துமி யந்திரஹ, தமி யந்திர துமி யந்திரி இல்லையா, சாரி. ஸோ இது யாரோட வாக்கியம்? ராமகிருஷ்ணர். ராமகிருஷ்ணர் வந்து என்ன அப்படியே தன்னை ரியலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாரு ஃபைனலா வந்து, அமி யந்திர துமி யந்திரி, அமி யந்திர துமி யந்திரி. அதாவது நீ யந்திரியா இருக்க, நான் யந்திரமா இருக்கேன். நீ ஆட்டுவிக்கக்கூடியவள், நான் ஆடக்கூடியவன். தட் இஸ் அதாவது வந்து ஹையஸ்ட் யந்திரம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கக்கூடிய நம்ம பாடி தான் ஹையஸ்ட் யந்திரம். யந்திரம்ன்றது என்ன? யந்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பூரணமான ஜீவ உலக சக்தி, அந்த அம்பாளோட அந்த பூர்ண தேஜஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து யந்திரத்துக்கு உண்டு. அதனால்தான் பாடியை வந்து ஹையஸ்ட் யந்திரமா வர்ணிக்கிறது. அதனாலதான் அதை வந்து பூர்ணமா நமக்கு வாங்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி, பொட்டன்ஷியல் இருக்கு. பட் அதை வந்து பண்றதுக்காக நம்ம நிறைய உழைக்கணும். நம்ம வந்து எல்லா விதமான குவாலிஃபிகேஷனும் இருந்தால் தான் அந்த வந்து அந்த தேவியோட பூர்ணமான சக்தியை நம்ம வந்து நமக்குள்ள வாங்கிக்க முடியும் இல்லையா. அதனால்தான் வந்து குரு பாதுகையில் என்ன சொல்றோம், நம்ம வந்து நானும் தேவியும் மந்திரம் எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதோட அர்த்தம் என்ன? அதோட அர்த்தம் என்னன்னா, எல்லாமே ஒரு அத்வைத ஸ்திதியில வந்துடும். தட் இஸ் த ஃபைனல் ஸ்டேட். அப்போ வந்து யந்திரம்ன்றது வந்து தனியா யூஸ்வலி வந்து நம்ம தேவி வித்யால இந்த சப்பரியா முன்னாடி சொன்னேன்னு, அதுல வந்து யந்திரம்ன்ற வந்து ஸ்ரீ யந்திரமும், மந்திரம்ங்கிறது அதுக்குரிய தேவி மந்திரங்களும், தந்திரம்ங்கிறது அதை வந்து அந்த 7 இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் உபாசனைகள், 7ஓ 9ஓ வச்சுக்கோங்களேன். ஆதாரங்களுக்கு தனித்தனியா தேவதைகள், அதுக்கான பூஜைகள். திஸ் இஸ் ஆல் எக்ஸ்டர்னல். ஓகே, இன்டர்னலி என்னன்னு பார்த்தோம்னா, உன்னோட பாடி தான் யந்திரம். மந்திரம் என்னன்னா அதுவும் ராமகிருஷ்ணரையே இங்க சொல்றேன். ராமகிருஷ்ணன் வந்து ஒரு ஒரு பெரிய விருந்துக்கு போறார். விருந்தா அவர் வந்து விருந்துக்கு போறச்ச வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, எல்லாரும் வந்து ஒரே பயங்கர சத்தமா இருக்கு. எனக்கு இதை கொண்டா அதை கொண்டா, கறி வரல, கூட்டு வரல, ரசகுல்லா வரல, இது வரல, அது வரல, பயங்கர சத்தம். சரி, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இது வரைச்சு அது கொஞ்சம் உயரும். கடைசியா வந்து இந்த முடிவு ஆஃப் விருந்து, அதாவது தைரிஞ்சான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வரைச்சா வந்து பூரணமான அமைதி நிலவர். அந்த மாதிரி மந்திரங்களும் ஃபர்ஸ்ட் வந்து வேரியஸ் மந்திரங்கள் காம்பினேஷன்ஸ். அவர் வந்து காயத்ரி அப்படி சொல்றாரு. வந்து காயத்ரி வந்து திரிபாதமா ஃபர்ஸ்ட் இருந்து, அப்புறம் ஒரு பாதமாச்சு எனக்குள்ள, அப்புறம் பாதங்களே இல்லாம ஓம் மாத்திரம் நிலைச்சு பிரணவமா நின்றுடுது அப்படிங்கிற சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல அட்ஜஸ்ட் மந்திரம் ஓம் என்ற பிரணவம் அப்படிங்கிறது நமக்கு இதாக. ஆனால் அந்த பிரணவத்தை நம்மளா உபாசனை பண்ணக்கூடாது. அது வந்து தானா நமக்கு வரணும். அதாவது வந்து எப்படி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் சாப்பாடு எப்போ ஓம் வரதோ, அதே மாதிரி எல்லா விதமான மந்திரங்களையும் நமக்குள்ள உபாசனை பண்ணிட்டு, தேவி மந்திரங்களை உபாசனை பண்ணிட்டு, அதுல ஒரு ஸ்டேஜ் வரும், தன்னால மற்றதுகள்லாம் உருவாருக்குமே பந்தனான் அப்படின்னு மொல்லமா தன்னால அதெல்லாம் கைண்டு இது நிற்கணும். நம்மளாவே கைட்டு விட்டோம்னா அது பிரச்சனை கிடையாது. ஸோ அதுவா ஏன்னா ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் உபாசனா இது ஓம் பிரணவம். அந்த பிரணவத்தை நம்ம ரீச் பண்ணணும்னா அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தேவை. அந்த குவாலிஃபிகேஷன் மற்ற மந்திரங்கள்லாம் கொடுக்கறது நமக்கு. சித்த சுத்தியும் ஏகாகிரதாவும் அதாவது வந்து நமக்கு வந்துடுத்துன்னா, அதுக்கப்புறம் அந்த நமக்குரிய அந்த சதுர்வித அதிகாரித்துவம் கேட்ட மாதிரி நமக்கு வந்து அத்வைதம் சித்திக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பூரணமான ஒரு பொருள். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, நான் தலையில வைக்கிறது உன்னோட திருவடி தாமரை. திருவடி தாமரை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இதை குறிக்கிறது, யந்திரம், அதாவது பாடி யந்திரம். அதே மாதிரி மற்ற யந்திரம், ஏன்னா யந்திரம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் வாசனா இல்லையா. சரி, அது ஆயிடுது. நெக்ஸ்ட் என்ன, மன்னியது உன் திருமந்திரம். அது வந்து மந்திரம் கிளியராகவே சொல்லி, நான் வந்து உள்ளுக்குள்ளே எனக்கு ஓடுறது வந்து உன்னோட திருமந்திரம், உன்னுடைய திருமந்திரம். அது என்னது அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்
கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் திருமந்திரம் இருக்குது, அது ஃபைனலாக வந்து பிரணவம் இருக்குது. அதெல்லாம் ஒரு சின்ன சிம்ம அவலோகனம் அப்படின்னா ஒரு டோட்டல் ஓவர் சைட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா. சரி, மூணாவது வந்து முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததி. இது வந்து உபாசனையில் வந்து ஹையஸ்ட் உபாசனை தந்திரம், தேவி தந்திரத்தில் வந்து வாம மார்க்கம் தட்சிண மார்க்கம் 2 இருக்கு. அது வந்து ஃபைனலாக நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து திருவடி தாமரையில் வந்து ஒரு ஒரு ரசத்தை இங்கே சொல்லணும். ஏன்னா ஒரு சௌந்தரிய லஹரியில் வந்து ஆச்சாரியர்கள் வந்து ரொம்ப அழகா ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்லோகம் 86வது ஸ்லோகம் பார்ப்போம். முஷா கிருத்வா கோத்திரஸ்கலனம் அத்த வைலாட்சணமிதம் லலாட்டிய பர்த்தாரம் சரணகமலே தாடயதிதே சிராதந்தசல்யம் தனகிருத்தம் உன்மூலித்தவதா துலா கோடிக்குவானை கிலிகிலித்தம் ஈஷானரே புனா. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. என்ன சொல்றது அப்படின்னா, இந்த தம்பதியோளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ரகசிய விளையாட்டு என்ன அப்படின்னாக்கா வந்து சீண்டுறது அப்படிங்கிறது. பொய் கோபம், ஒருத்தர் சீண்டுவா, பொய் கோபம். அதுவும் எஸ்பெஷலி வந்து புருஷால் தன்னோட பாரியால வந்து சீண்டக்கூடிய ஒரு இதாக நம்ம வந்து லோக்கத்தில் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த சீண்டி விளையாடுறது அப்படின்னு அவளை வந்து பொய்யா சீண்டிட்டு அவள் கோவப்படுறதை பார்த்து ரசிக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து அதையே வந்து சுவாமியும் பண்ணுறதா ஆச்சாரியால் வந்து இமேஜின் பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறார், முர்ஷா கிருத்வ கோத்திரஸ்கலனம் அப்படிங்கிறது வந்து அவள் அப்பா அம்மா, அதாவது லேடிஸ்க்கு வந்து எது ரொம்ப கோபம் வரும்னா அவள் அப்பா அம்மாவோ அவள் ஃபேமிலியை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னால் ரொம்ப 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 கோபம் வரும். அது எந்த இப்படிப்பட்ட மெச்சூர்ட் லேடியாக இருந்தாலும் இதுதான் சத்தியம் இல்லையா. ஸோ நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய இது அவளை வந்து அப்பா அம்மாவை பற்றியோ அவளோட ஃபேமிலியை பற்றியோ தப்பாக இருந்தாலும் தப்பாக சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிறச்ச ரைட்டாக இருக்கிறச்ச தப்பாக சொன்னால் இன்னும் அவளுக்கு கோவம் வரும் இல்லையா. ஸோ முஷா கத்ரா கோத்தஸ்கலன்னு அதுக்கு பேர். வைலக்ஷன் அமிதம். வைலக்ஷன் அமிதம்னா அதுக்காக வந்து அம்பாள் இவர் இப்படி பண்ண உடனே தன்னோட தக்ஷ பிரஜாபதி அவர் ஏதோ சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட ஃபேமிலியை சொன்ன உடனே அம்பாளுக்கு ரொம்ப கோவம் வந்து உம்முன்னு வச்சுட்டு மூஞ்சியை வச்சுட்டு ரெட் ஆயிடுத்து. ரொம்ப ரசிக்கிறார் சுவாமி அந்த அம்பாளோட கோப்ப அழக. அப்போ வந்து இதுவும் ஒரு சிங்கார ரசத்துல ஒரு கூடிய இது. ஸோ அப்போ வந்து என்ன பண்றாரு சுவாமி, அப்போ வந்து குனிஞ்சு அம்பாளோட நான் பண்ணது தப்புதாம்மா, உனக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு வந்து அவளோட பாதத்துக்கிட்ட வர தன்னோட நெத்தி எடுத்துது. அப்போ என்ன பண்றான் அம்பாள், லலாட்டே பர்த்தாரம் சரணகமலே தாடையதித்தே, தன்னோட சரண கமலத்தை வச்சுட்டு என்ன பண்றான் அம்பாள், அப்படியே அவரோட நெத்திக்கண்ணில் உதைக்கிறான். இதுதான் ஆச்சாரியர் ஃப்ரீனா சொல்றார், லலாட்டே பர்த்தாரம் சரணகமலே தாடையதித்தே. ஸோ அம்பாள் வந்து அவரோட நெத்திக்கண்ணில் உதைக்கிறார். அது வந்து ரொம்ப ரகசிய மீனிங், ரொம்ப ஹையஸ்ட் மீனிங் இருக்கக்கூடிய ஒரு பதம். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப மெச்சூரிட்டி லெவல் ஹையா இருக்காச்சு தான் ஒருத்தருக்கா அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை இன்டர்பிரட் பண்ணி அதை வந்து அந்த பொருளை நம்ம இங்கே சொல்ல முடியும். பட் ஜென்ரலி இங்கே நம்ம பார்க்குறச்ச அம்பாள் வந்து சுவாமியோட தலையில் நெத்தியில் உதச்சுட்டா. ஓகே, ஸோ இதை வந்து இந்த இடத்துல தான் ரசம் என்ன அப்படின்னாக்கா, சுவாமி என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தானே. ரொம்ப இதுவாக வந்து அவர் வந்து இமாச்சல பர்வதத்தில் கைலாசத்தில் வந்து பூர்ணமாக அவர் வந்து தவம் பண்ணிட்டு இருந்துச்சு. அம்பாள் வந்து அம்பாள் பார்க்குறச்சே வந்து அவர் வந்து லோக்கமெல்லாம் உய்யணும், அந்த இடத்துல வந்து சுப்பிரமணியரை வந்து அவதாரம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நிறைய இதெல்லாம் நடக்கிறது. அந்த தேவர்களில் சூழ்ச்சி பண்ணி பண்ணுறா இல்லையா. மன்மதனை அனுப்பி நீ தான் எப்படியாவது 2 பேருக்குள்ள ஒரு இதை பண்ணணும். சுவாமி வந்து பூரணமாக ஒரு யோக நிலையில் இருக்கிறதுல அந்த நிலையில் இருக்கிறச்ச மன்மதன் வந்து அவர் மேலே பானத்தை போட்டுடுறான்.
இந்த பஞ்சபாணம் அது நம்ம முன்னாடி பார்த்தோம், என்னெல்லாம்னு ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்தோம். அது வந்து அம்பாள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த இடத்துல வந்து வெறும் மன்மத்தன் வச்சுப்போம். அதுதான் பக்கத்துல ரெஸ்பான்சிபிளா உட்காந்துருக்கிறவ மெயின். ஸோ அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ரசத்துக்காக ஒரு இது வந்து அவன் வந்து அவன் மேல சுவாமி மேல அவன் வந்து விடுறான். அப்ப சுவாமி வந்து நெத்தி கண்ணை திறந்து அவனை எரிச்சு விடுறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது காம தகனம் ஆறுது அப்படிங்கிறது தான் இங்க தாத்பரியம். மற்றது அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் அது ஒரு செப்பரேட் இதில் நம்ம வந்து ஃபுல்லாக இதோட ரகசியார்த்தத்தை பார்ப்போம். இந்த தருணத்தில் நமக்கு இவ்வளோ தெரிஞ்சா போகிறோம். அது அம்பாளோட பாதத்துக்கான ஒரு விசேஷம். அதுக்காக தான் இந்த இடத்துல இதை சொன்னேன் நான். அதை வந்து மன்மதன் என்ன பண்ணுறான், நீ என்னை எரிச்சுட்ட, அப்புறம் வந்து ரதிக்காக அப்புறம் அம்பாள் தான் திரும்ப எல்லாமே அம்பாள் தானே பண்ணுறா லீலை இல்லாமல். ஸோ அப்புறம் அம்பாள் சொல்லி சுவாமி வந்து கொஞ்சம் இறங்கி, சரி ரத்திக்கு மாத்திரம் நீ வந்து மன்மத்தரா ஃபுல் ஃபார்மோட தெரிவ, மற்றவாளுக்கெல்லாம் ஃபார்ம்லெஸ்ஸாக தான் இருப்பேன், அனங்கன் அப்படின்னு. அது அங்கம் இல்லாதவன் தான் அனங்கன் இல்லையா? ஸோ அது பார்த்தோம். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி இவர் வந்து சிங்கார ரசத்துக்காக அவளை சும்மா சீண்டி விட்டு அவ தர உதையும் ரொம்ப ரசிப்புத்தன்மையோட வாங்கிட்டு இருக்காரு இல்லையா? அதை பார்த்து அந்த காலால உதைக்கக்கூடிய தன்னோட நெற்றிக்கண்ண உதக்கூடிய தேவியை வந்து அவர் இது பண்றாரு இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு வந்து மன்மத்தை என்ன பண்றா, துலோகோடி குவானை கிலி கிலித்தம், அதாவது வந்து கோட்டி கோட்டியான அந்த மணிகள் வந்து சத்தம் பண்ணா எப்படி ஒரு சிரிப்பு வரும், ஹா 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 ஜில் 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 ஹா 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 அப்படி வந்து அவன் வந்து சிரிக்கிறான். ஈசான ரிப்புன்னா ஈசனால அவன் வந்து விதைக்கப்பட்டவன். அவன் வந்து இப்போ வந்து சிரிக்கிறான் இந்த சமயத்துல. ஏன்னா இவர் சிங்காரத்துல பூர்ணமா தேவியோட இதுல விழுந்ததுனால அது வந்து ரொம்ப ரசமான ஒரு இது. பட் மீனிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. பட் இந்த இடத்துல ரசத்துக்காக நான் வந்து அம்பாளோட அந்த பதம் எப்படி சுவாமியோட அந்த கண்லையும் பட்டு அந்த வந்து மூணாவது கண்ணு சொல்லக்கூடியதுல உதயராள் தேவி லலாட்டே பர்த்தாரம். லலாட்டம்னா வந்து நெத்தியில உதைக்கிறான் மூணாவது கண்ணில் அவளோட பாதம் படுறது அப்படின்னு தான் இங்க. ஸோ அவ்வளோ உயர்ந்த பதம், அவ்வளோ உயர்ந்த பாதத்தை பாதம் கூடியவள். அதுல வந்து பொழுது தள்ளுற ஆச்சாரியால் வந்து சௌந்தரிய நகரையெல்லாம் அம்பாளோட பாதத்துக்கான விசேஷத்தை. ஸோ அதான் சென்னியது பொன் திருவடி தாமரை ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ரொம்ப அழகான ஸ்லோகம் 4வது. இது வரைக்கும் நான் கவர் பண்ணல சௌந்தரிய நகரில். ஸோ அதனால இந்த இடத்துல அதையும் நுழைச்சி விட்டுறேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதோட ஃபெமிலியாரிட்டியும் வரும். त्वदन्यः पाणिभ्याम् अभयवरतः दैवतगणः त्वमेका नैवासि प्रकटितवराभीति अभिनया भयाद्रातुं धातुं फलमपि च वाञ्छासमधिकं शरण्यलोकानां तव हि शरणावेव निपुणौ. அழகான ஒரு உருவகம் ஆச்சாரியோட இந்த இடத்துல. இது வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, அம்பாளுக்கு வந்து மற்ற தேவதைகள் மாதிரி வர அபயம் அப்படி அபயாஸ்தம் கிடையாது, வராஸ்தம் கிடையாது. அதுக்கான ரீசனை எங்க ஆச்சாரியர் கொடுக்குறோம். நம்ம வந்து ஏர்லியராகவே ரொம்ப டீட்டெயிலா அம்பாளோட 4 கரங்கள், அதுல இருக்கிற பொருட்கள், அதோட சிக்னிஃபிகன்ஸு எல்லாத்தையும் ஸ்லோகத்துல பார்த்துட்டோம். பட் வந்து அந்த 4 கரங்களும் ஃபுல்லா எங்கேஜா இருக்கு இல்லையா? ஒன்றுல வந்து கரும்பு இருக்கு, உள்ள வந்து பஞ்சபானம் இருக்கு, உள்ள பாசம் இருக்கு, உள்ள அங்குஷம் இருக்கு. அதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ வந்து 4 கை கூடியவளவுதான் அம்பாள் இங்க உபயோகிக்கப்படுறாள். அவளுக்கு வந்து வரம் அபிநயம் மற்ற தேவாளுக்கு ஜென்ரலி பார்த்தெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இவளுக்கு வந்து அந்த வர ஹஸ்தமும் கிடையாது, அபயஹஸ்தமும் கிடையாது. ஸோ ஆச்சாரியலிங்க ரொம்ப அழகா உனக்கு வந்து ஏன் கிடையாது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் தர. ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாக்கா, அந்த பாதம் இந்த இடத்துல திரும்ப 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 அந்த பாதத்தை வந்து அவர் அப்படி ரசனை பண்ணி அதுக்கான விசேஷம் சொல்றது வந்து அப்படியே புழிஞ்சு தரார் நமக்கு. நம்ம எப்படி அந்த பாதத்தை நம்ம அம்பாளோட பாதங்களை எப்படி வர்ஷிப் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு இது. ஏன்னா என்ன பண்றது, அபயமுத்திரை என்ன பண்றது, பயாத்ராத்தும் வந்து அபயமுத்திரை பண்றது இல்லையா? நமக்கு என்ன விதமான பயங்களும் போகக்கூடியது அபயமுத்திரை. தாத்தும்
பலம் ச வாஞ்சா சமதிகம். அதாவது கேட்கறதோட ரொம்ப ஜாஸ்தியா கொடுக்கக்கூடியது, கேட்கறத கொடுக்கக்கூடியது வரமுத்திரை. ஆனா கேட்கறதுக்கு வாஞ்சா சமதிகம் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல சரண்ய லோகானாம், இல்லையா, உலகத்துக்கும் காக்கக்கூடிய ஒரு போஷாக்கு தரக்கூடிய எது லோகத்துக்கெல்லாம் தவகி சரணாவேவ நிபுணம். சரணா உன்னுடைய 2 பாதங்கள் மூலமாகவே ஏவ அது மாத்திரம் போரும்மா. நிபுணம், நிபுணம்னா ரொம்ப ஹையஸ்ட் திஸ்திங் இது கொடுக்கக்கூடியது, எல்லாவற்றையுமே போகமோக்ஷ பிரதாயினி இல்லையா அம்பாள். அது வந்து அந்த சரண கமலங்களே கொடுக்கக்கூடியது. 2 சரண கமங்கள் ஏவ அதுவே கொடுக்கக்கூடியது. இன்னும் நிறைய இதுல வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, அதெல்லாம் மற்றதுல கொஞ்சம் கொஞ்சமா நுழைச்சு விடுறாங்க. இவரும் நிறைய சொல்வார் பாரதி. அப்போ வந்து அந்த ஸ்லோகங்கள் சில ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப ரசமா இருக்கும் சொன்ன மாதிரி. ஸோ அதை மாதிரி அந்த இடத்துல அதை பார்ப்போம். சரி, இப்போ வந்து சிந்தூர வண்ண பெண் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சீக்ரெட் திஸ்திங். அதாவது வந்து தந்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா தந்திரத்துல வந்து அம்பாளை எப்படி உருவகப்படுத்தணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தா தானே நம்ம வந்து அவளை இது பண்ண முடியும். அது சிந்தூர பெண் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா அந்த சிந்தூர வண்ணம் எப்படி அவளுக்கு வந்தது அப்படின்னா அது ஒரு ஹையஸ்ட் தேவி உபாசனாவோட ஒரு, அதாவது ஹையஸ்ட் அத்வைத்தால வந்து ஸ்பட்டிக திருஷத் அச்சச்சவிமயி அப்படிங்கிறது வந்து சௌந்தர்யகாரியோட இதுல இன்னொரு இதுல சொல்றது. ஸ்பட்டிகம் அது வந்து அத்வைத்தால ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள். அதாவது வந்து பரபிரம்மம், அதாவது நமக்கு வந்து 2 ஆத்மா ஒண்ணுதான், நம்ம கற்பனை பண்ணிக்கூடிய ஒரு ஆத்மா, ரியலா இருக்கக்கூடிய ஆத்மா. அந்த ரியலா இருக்கக்கூடிய ஆத்மான்றது ஸ்பட்டிகம் மாதிரியும், நம்ம கல்பனை பண்ணிக்கக்கூடிய ஆத்மா, அதாவது வந்து உடம்போட புத்தியோட அந்த கரணங்களோட எல்லா விதமான இதோட நம்ம அகந்தா அகந்தா அப்படின்னக்கூடிய ஈகோ இருக்கக்கூடிய ஆத்மாவா நம்ம கல்பனை பண்றோம் இல்லையா. அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க இந்த ஒரிஜினல் நம்ம கல்பனை பண்ணக்கூடியது வந்து ஏன்னா ஏன் அப்படி கல்பனை பண்றோம் அப்படின்னாக்க ஒரு ஸ்பட்டிகத்துக்கிட்ட ஒரு ருணமணி மணி வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க, ஏதாவது ரெட் கலர் மணியோ அதுவும் வச்சுன்னா அந்த ஸ்பட்டிகத்தை நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த சைட்ல இருந்து பார்த்தோம்னா அந்த மணி வழியா அந்த ஒளியும் வந்து இந்த ஸ்பட்டிகமே ரெட்டா தெரியும் இல்லையா, பூரணமா ரெட்டா தெரியும். அதனால நம்ம என்ன நினைச்சுருவோம், ஓஹோ ஸ்பட்டிகமே ரெட் கலர்ல அப்படின்னு ஒரு இமேஜை கொடுக்கும், அப்பியரன்ஸை கொடுக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த உடம்போட இந்த ஆத்மா சம்பந்தப்பட்டிருக்கு, மனசோட ஆத்மா சம்பந்தப்பட்டிருக்கு, அந்த கரணத்தோட ஆத்மா சம்பந்தப்பட்டிருக்கு, கோஷங்களோட அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷங்களோட ஆத்மா சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தோன்ற ஒரு அப்பியரன்ஸை கொடுக்கறது. ஆனாக்கா அந்த ஆத்மாங்கிறது எல்லா விதம் சச்சிதானந்தமா எல்லா விதமான பிரபஞ்சோபசமம், பிரபஞ்சத்தோட, அதாவது பிரபஞ்சம்னா இந்த பஞ்சபூதங்கள் டிஃப்ரெண்ட் ஃபார்ம், அந்த தொடர்பு இல்லாத தனியாக ஏகாந்தமா அத்வைத்தமாக இருக்கக்கூடிய பொருள் இல்லையா. ஸோ அது அப்படி தெரியறது. அதை வந்து அதுதான் அதை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு உருவகமா ரொம்ப அழகா சொல்றாரு ஆச்சாரியார் வந்து 23வது ஸ்லோகம் சௌந்தர்ய அறையில. துவயா ஹிருத்வா வாமம் அபுர் வபுர் அபரிதுப்தேன மனசா சரீரதம் சம்போ அபரவிசங்கே ரிதம் அபூத். அதனால்தான் ஏத்த ஏத்த தத்ரூபம் சகலம் அருணாபம் திருநயனம். ஸோ அது வந்து அவனுக்கு வந்துருத்து, மற்றது இருக்கு அதெல்லாம் அப்புறம் விட்டு பார்ப்போம். ஏத்த தத் ரூபம் சகலம் அருணாபம், இவ்வளோ அருணாவா இருக்கிறது. இப்போ வந்து சுவாமியும் ஃபுல்லா அருணமா இருக்க மாதிரி இருக்கு. சிந்தூரவண்ண பெண் அப்படிங்கிறது வந்து அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமா பூர்ணமா அம்பாளா, எப்படி பூர்ணமா நடராஜாவா ஒரு மேல் ஃபார்ம்ல சிவனா இருந்தாலும் பூர்ணமா அம்பாளா இருந்தாலும், இந்த இடத்துல அம்பாளா பூர்ணமா ரெட்டா இருந்தாலும் அந்த சுவாமியோட கம்பைன் பண்ணினா ஒரு அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் அந்த ஃபைனல் லெவலா, அதாவது சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய அந்த நிலையை குறிக்கக்கூடியது. இதுவே வந்து இன்னொரு இடத்துலையும் சொல்ற அழகா ஆச்சாரியர். அது அது தனுச்சாயாபிஸ்தே, ஆமா 18வது ஸ்லோகம். தனுச்சாயாபிஸ்தே தருண தருணி ஸ்ரீ சரணபிஹி திவம் உர்வீம் திவம் சர்வாம் உர்வீம் அருணிமணி மக்னாம் ஸ்மரதிஹ
பவந்தஸ்ய த்ரஸ்யத் வனஹரிணசாலினா சகோர்வஷ்யா வஷ்ய கதிகதின கதிகதின கீர்வாண கணிகாக அப்படிங்கிறது ஸ்லோகம். ஸோ தனுச்சாயாவி உன்னோட தனுச்சாயை எப்படி இருக்கு? தருண தருணி ஸ்ரீ சரணவிகி. தருண தருணி தருணன்னா வந்து சூரியன் இல்லையா? அந்த இளஞ்சூரியன் ஆரஞ்சு ரெட்டிஷ் இல்லையா? அது வந்து அவனோட சரணபிகின்னா அவனோட கிரணங்கள் எல்லாம் எப்படி ரெட்டு கலர்ல அந்த காலை சூரியனும் இந்த சாயம் சூரியனும் செட் ஆறப்ப அந்த ரெண்டு சமயங்கள் வந்து சாயம் பிராத்த முன்னாடி இருக்கக்கூடிய சமயமும் சாயங்காலம் பிராத்த உதயம் அஸ்தமனம் ரெண்டு காலத்தையும் இருக்கக்கூடிய சூரியனோட கிரணங்கள் ஆரஞ்சா எப்படி வந்து ஸ்ரீ சரணபிகி, அதாவது வந்து அருணிமணி மக்னாம் ஸ்ரீ சரணிபிகி, அதாவது ரெட்டு கலர்ல வந்து ஒரு மணி வந்து எப்படி தன்னோட ஒளிய வந்து பாய்ச்சிட்டு இருக்கோ அப்படி இருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு உருவகம் என்ன, இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டோம்னாங்க, அந்த சூரியன் அங்கே டிஸ்கிரிப்ஷன் இல்லை. சஹஸ்ரத்துல இருக்கக்கூடிய அம்பாள், அதாவது 6 ஆதாரங்களை கடந்து சம்சாரத்துல இருக்கிறப்ப அருணிமணியா ஜொலிச்சுட்டு அந்த பூர்வமான கிரணங்கள் வந்து நமக்குள்ள வரத வந்து இந்த இடத்துல சொல்றார் அபிராமி பட்டர். ஸோ அதை தான் வந்து ஆச்சாரியர்கள் இந்த இடத்துல சொல்றார். தருண தரணி சேருது திவம் சர்வாம் உருவீம் அருணிமணம் ஸ்மரத்திய பவந்தஸ்ய த்ரஸ்யத். அதனால என்ன பலன் கிடைக்கணும் அப்படின்னா, வரஹரிண ஷாலீன நயனா சகோர் வஷ்யா. அது ஜென்ரல், சும்மா அது வந்து அதுல வந்து வாட்சியார்த்தம் என்னன்னா, தேவகனிகள் எல்லாம் பூர்ணமாசமாவா. தேவகனிகள் யாரு அப்படின்னா அஷ்ட சித்தியும் எல்லா விதமான சித்திகளும் அவனுக்கு வசமாகும். எப்ப அப்படின்னு கேட்டோம்னா, சஹஸ்ராரத்துல அந்த அருணிமணியா இருக்கக்கூடிய அந்த சிவனும் சக்தியும் ஒன்னா சேரும் போது ஃபுல்லா அருணமா மாறி அது வந்து தன்னோட சுதாதாரா சாரைன்னு சரண யுகலாந்தர் அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்துல வரும். ஸோ அது மாதிரி சுதாதாரை வந்து பூரணமா நமக்குள்ள பாயர்ச்ச அப்ப வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டேஜில் வந்து சித்தி ஏற்ற அஷ்டமா சித்திகளும் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷம் இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து சிந்துரோண்ண பண்ணைங்கிற பதத்தினாலையும் அதை வந்து இன்னும் டிஸ்கிரிப்ஷனாக ஃபுல்லாக கொடுத்த ஆச்சாரியோட அதனால தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த சிந்துரோண்ண பண்ணைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஆச்சாரியோட சிந்துரோண்ண பண்ணைக்கு இதுதான் பூர்ணமான அர்த்தம். சரி, அப்புறம் என்ன முன்னியனின் அடியாரோட. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இப்போ வந்து யந்திரம் பார்த்தாச்சு, மந்திரம் பார்த்தாச்சு. இப்போ தந்திரம்ங்கிறது வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா, வாம மார்க்கம் தட்சிண மார்க்கம் ரெண்டுக்கு தெய்வீக உபாசனை உண்டு. அது வந்து ரொம்ப பெரிய டாபிக். அது வந்து ஆனால் அல்டிமேட்லி என்ன, வாம மார்க்கத்தும் தட்சிண மார்க்கத்தும் எங்கே மீட் ஆகும் அப்படின்னாக்கா, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ். அதாவது வந்து வாம மார்க்கத்தை ஃபாலோ பண்ணாலும் சரி, தட்சிண மார்க்கத்தில் ஃபாலோ பண்ணாலும் சரி. ஏன்னா அல்டிமேட்லி இப்போ வந்து தெய்வ உபாசனைன்னு பார்ப்பதுன்னா, அந்த வாம மார்க்கத்தில் இருக்கக்கூடிய உபாசனைகளை தட்சிணா மார்க்கங்களை மனசுனால ஆவாகனம் பண்ணி பண்றா. வாம மார்க்கத்துல பூர்ணமா அதே மாதிரி பண்றா அப்படின்னு வச்சுட்டோம். இந்த காலத்துக்கு வாம மார்க்கம் சூட்டபிள் இல்லை, தட்சிண மார்க்கம் தான் சூட்டபிள். அதை வந்து அந்தந்த உபாசனைகள் அந்த பஞ்சமக்கார பொருட்களை அதுக்கான வேரியேஷன்ஸோட, இப்போ வந்து மது அப்படிங்கிறத வந்து அதை வந்து அர்க்கியம், அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக அதை இது பண்ணி ஆவாகனம் பண்ணி அதில் வந்து மது ஆவாகனம் பண்ணி அப்படி வந்து தட்சிணமாக இருக்குது. வாம இருக்கிறது ஸ்ட்ரெயிட்டாகவே மது வைக்கிறா. இப்போ வந்து எதுவும் கலவைகளும் இருக்குது, அதெல்லாம் விடுவோம். தட்ஸ் நாட் த க்ரைட்டீரியா. வாட் வி ஹாவ் டு ரியலைஸ் ஹியர் இஸ் everything starts, whether it is a physical state, everything has to come from the mental state. So when we reach the mental state of evolution, there is no need for any physical upasana அப்படிங்கிறது தான் இங்கே தாத்பரியம். அதாவது ஹையஸ்ட் தாத்பரியம் ஆஃப் தி உபாசனா சொல்றது பாவன உபனிஷத். அது வந்து பூர்ணமாக என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு
டைப் ஆஃப் ஸ்பெஷல் வர்ஷிப் ஆஃப் தேவியும் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அத்வைத்த பதமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறது இல்லையா. அதே மாதிரி இங்கே வந்து ஹையஸ்ட் மந்திரம், ஹையஸ்ட் தந்திரம் என்ன, ஹையஸ்ட் வந்து யந்திரம் என்ன அப்படின்னா நம்மளோட பாடி. ஓகே, ஹையஸ்ட் மந்திரம் என்ன அப்படின்னா பிரணவம். ஹையஸ்ட் தந்திரம் என்ன அப்படின்னா அந்த ஒன்னா இருக்கக்கூடிய இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன். அதாவது வந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலி சசாரத்துக்கு போயிட்டு சுவாமி அம்பாளும் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமா இருந்து பூர்ணமான சுதாதாரையை நமக்குள்ள வர்ஷிக்கிறா இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஹையஸ்ட் தந்திரம், ஹையஸ்ட் உபாசனா. ஸோ அதுதான் பரமாகம பத்ததி. முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததி அப்படின்னு இந்த இடத்துல பற்ற சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு பண்ணுவோம். ஓ